பிறந்து சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த மொழியாக என் அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லும் பொருளும் சொல்லுகின்ற பாங்கம் சுவைப்பட அமைந்துள்ளதா என்ற பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேர்வு செய்ய காத்திருக்கும் நடுவர்களே, யார் பெறுவார் முதல் பரிசு என்ற அறிய துடிக்கும் ஆவலோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கொத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேச போற தலைப்பு நாட்டின் வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு. நம் நாட்டின் வளர்ச்சி யார் கையில் உள்ளது? அரசியல்வாதிகளா அல்லது தொழிலதிபர்களா? இல்லை, பள்ளிக்கூடத்தில் பெஞ்சில் உட்கார்ந்திருக்கும் மாணவர்களாகிய நாம் தான். ஏனெனில் மாணவர்களாகிய நாம் தான் இந்தியாவின் நாளைய தூண்கள். நாம் வலிமையாக இருந்தால் நாடு வலிமையாகும். கல்வியில் மாணவர்களின் பங்கு. நாடு வளர்ச்சி பெற வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை கல்விதான். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம், கூகுள் CEO சுந்தர் பிச்சை, நம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவரும் ஒரு காலத்தின் மாணவர்கள் தானே. எனவே நமது படிப்பு நமக்கு மட்டுமல்ல, நம் நாட்டிற்காகவும் தான். சமூகத்தில் மாணவர்களின் பங்கு. பெரியவர்களால் முடியாததை மாணவர்களால் முடியும். பிளாஸ்டிக் ஒழிப்பு, பசுமை இந்தியா, கண் தானம், இரத்த தானம் மற்றும் மரம் நடுதல் போன்ற விழிப்புணர்வுகளை மாணவர்களால் மட்டுமே செய்ய முடியும். தொழில்நுட்பத்தில் மாணவர்களின் பங்கு. இன்றைய உலகம் டெக்னாலஜி உலகமாகும். 2047 இந்தியா விஸ்வகுரு நாடாக மாற வேண்டும் என்றால் அதற்கு மாணவர்கள் தான் முக்கிய காரணம். ஏனெனில் ஆகையால் மாணவர்கள் புதிதாக சிந்திக்க வேண்டும். எப்படி முடியாது, எதற்கு முடியாது, ஏன் முடியாது என்று கேள்வி கேட்க வேண்டும். ஒற்றுமையில் மாணவர்களின் பங்கு. நாடு வளர வேண்டும் என்றால் அதற்கு மனம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஜாதி, மதம், மொழி போன்ற வேறுபாடுகள் இல்லாமல் நாம் இந்தியன் என்ற அடையாளத்தோடு நட்பாக இருக்க வேண்டும். அதை பார்த்து பெரியவர்களும் ஆடுவார்கள். விளையாட்டில் டீம் ஸ்பிரிட்டாக இருப்பது போல் நாட்டிலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நமது பொறுப்பு தான் என்ன? ரீல்ஸ் பார்த்து நேரத்தை கழிக்காமல், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல், லஞ்சம் வாங்காமல், வேலைக்கு பயப்படாத தலைமுறையாக வளர வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடையும் வரை நில்லாதே. நாம் வளர்ந்தால் நாடு வளரும், நாம் ஓடினால் நாடு ஓடும், நாம் வெற்றி பெற்றால் நாடு வெற்றி பெறும். எனவே வாருங்கள் நண்பர்களே, இன்று நாம் எடுக்கும் நல்ல முடிவுகள் நாளைய வலிமையான இந்தியாவை கட்டும் ஒரு செங்கல். எனவே நாம் தான் நாளைய இந்தியாவின் எதிர்காலம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி, வணக்கம்.